இனிய நாளில் இறந்து கண்டேனே. அனைவருக்கும் இனிய காலை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம். இன்று நாம் 1206வது திருமந்திரம் சிந்திக்கின்றோம். மிக்க எண்ணிக்கை புத்தாண்டுக்கு தேவையான ஒன்றாகவே உணர்கின்றேன். ஆமை தன் 5 உறுப்புகளை அடக்கிக் கொள்வது போல ஐம்பொறிகளையும் அடக்க வேண்டும். நான் செருக்கு இல்லாதவன் என்ற பொருள்படும் ஓங்காரத்தில் உள்ள மகாரத்தை தொண்டப்பகுதிக்கு மேலே நினைக்க வேண்டும். அப்போது மூலாதாரத்தில் உள்ள ஜோதியாகிய சக்தியை திங்கள் மண்டலத்தில் காண முடியும். அல்ல, ஒரு 2-3 டெக்னிக் இந்த மந்திரத்துல சொல்றதா உணர்கின்றேன். ஒண்ணு உறுப்புகளை ஐம்பொறிகளையும் அடக்கி வைக்கணும்ன்றாரு. ஈகோ இருக்கக்கூடாதுன்றாரு. அதுக்கு மேல முக்கியமான ஒண்ணு சொல்றாரு. ஓங்கார பிரணவ மந்திரத்தை மகாரத்தை தொண்டப்பகுதிக்கு மேல நெத்திப்பட்டு இல்லைன்னா சகஸ்திராசலத்துல நினைக்கணும். அப்படி பண்ணோம்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அக்னியாக ஜோதி அங்கே சக்தியாக பிரமிப்பதை காண முடியும் அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு புத்தாண்டுக்கு தகுந்த மாதிரி சொன்னதாகவே உணர்கின்றேன். வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, உங்களுக்கும் இந்த குழுவின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நமது மெம்பர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா, வணக்கம். நன்றிங்க, மிக்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1606 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் தையலை கண்டபின் சோமனரும் மலர் சூடி நின்றாளே. ஆமை ஒன்று ஏறி அகம்படியான் என ஓம் என்று ஓதி எம் உள்ளொளியாய் நிற்கும் தாம நறுங்குலர் தையலை கண்டபின் சோம நறுமலர் சூழ நின்றாளே. இதன் விளக்கமாக, ஆமை தனது தலையையும் 4 கால்களையும் ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்வது போல சாதகர் தமக்குள் இருக்கும் 5 புலன்களையும் வெளிப்புறத்தில் கவனம் செல்லாது தடுத்து தமக்குள் அடக்கி வைத்து ஓம் எனும் மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் சாதகருக்குள் சூழ்ந்திருக்கும் இருளுக்குள் மறைந்து உள்ளுக்குள் ஒளியாக நிற்கும் நறுமணம் வீசுகின்ற கூந்தலுடன் ஒன்றோடு ஒன்று தைப்பது போல சாதகரோடு பின்னி பிணைந்து இருக்கின்ற இறைவியை தரிசித்து விட்டால் அதன் பிறகு அவளே சாதகரின் தலை உச்சிக்கு மேலே இருக்கும் 9வது மண்டலமாகிய சந்திர மண்டலத்தில் நறுமணம் வீசுகின்ற மலர்களை சூடிக்கொண்டு இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளலாம். இதன் கருத்தாக, சமாதியில் இருக்கும் சாதகருக்குள் மாயை எனும் இருளுக்குள் மறைந்து ஒளியாக இருக்கும் இறைவியை தனது 5 புலன்களையும் அடக்கி ஓம்கார மந்திரத்தை செய்விப்பதன் மூலம் தரிசித்து விட்டால் அதன் பிறகு அந்த மாயை இருள் நீங்கி பேரொளி பிரகாசமாக சந்திர மண்டலத்தில் வீற்றிருக்கின்ற இறைவியே தமக்குள் ஒளியாக இருக்கின்றாள் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சரவணையா தளத்துல கொடுத்துருக்குறாங்க. தேவாரம் நாட்டுவார் அன்னை வடிவேல் முதலியார் எல்லாருக்கும் படிச்சாரு. சக்தி இடத்து மனம் செல்லும் பொழுது அதனை மன்னிக்கும். யான் ஆமையை போல 5 ஆசைகளை திருவருளுக்குள்ளே அடக்கி மெல்லென மேலேறி சென்று புறத்தே செல்லாது அகத்தே நிற்பவனாகி ஓம்காரத்தை உச்சரித்து எம்போல்வார்க்கு உள்ளொளியாய் விளங்குகின்ற யோக சக்தியை தரிசித்த பின்பு அவள் சந்திர மண்டலத்தில் உள்ள நறுமணம் பொருந்திய தாமரை மலரை சூடி வெளி நின்றாள். இதன் குறிப்புரையாக, 5 ஆசையை அடக்குவோருக்கு 5 உறுப்புகளையும் ஓட்டிற்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமை ஓமையாதல். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பிழைத்து. இது குறள் 126 எனவும்
புலனடக்கி தம் முதற்கண் புக்குருவார் போதார் தலநடக்கும் ஆமை தக அப்படிங்கிறாரு. இது எங்க இருக்கு அப்படின்னா திருவருட்பயன் அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியார் இதுல இருக்கு. இந்த ரெண்டையும் மேற்கோள் காட்டி அவங்க சொல்றாங்க. எனவும் போன்றவற்றால் நன்கறியப்பட்டது ஒன்றை எனும் ஓம உருவின் இறுதி அகரம் தொகுத்தலாயிற்று. அகம்படி அகத்தே படிந்து நிற்பவன் என என்று ஆகி ஓம் என்பது அகரச்சாரியை பெற்று வந்தது. சந்திரமண்டலம் சென்னி, அங்குள்ளது 1000 இதழ் தாமரை மலர், அதனை சூடி நிற்றல். ஆக்னை முதலாக வெளிப்பட்டு நிற்றல். இதனால் ஐம்புலன்களை அடக்கி பிரணவ யோகம் செய்தால் யோக சக்தியை தரிசித்தல் கூடும் என்பது கூறப்பட்டது. கொடுத்திருக்கிறாங்க. கிருத்திகாமா பாருங்களம்மா, அர்த்தம் நிறைய வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்ல உற்சாகத்தையும் அமைதியையும் தரட்டும். இன்றைய பாடல் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். 1206 ஆமை ஒன்றேறி அகம்படியான் ஓமென்றோதியான் ஓமென்றோதி எம் உள்ளொளியாய் நிற்கும் தாம நறுங்குழல் தையலை கண்டபின் சோம நறுமல சூழ நின்றாளே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் இன்னொரு தடவை பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஆமை ஒன்றேறி அகம்படியான, அப்போ ஏதோ ஒண்ணு ஏறுது, அது அகம்படியான ஓம என்று ஓமென்று ஓதி எம் உள்ளலியாய் நிற்கும் தாம நறுங்குழல் தையலை கண்டபின் சோம நறுமலர் சூடன் என்றாளே. முதல்ல நம்ம இந்த கடைசி 2 வரி எடுத்துக்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, தாம நறுங்குழல் தையலை கண்டபின் சோம நறுமலர் சூடி நின்றாளே அப்படின்னு. அப்போ அவளை இந்த வரிய 2 விதமா புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, அவளை கண்டபின் சோம நறுமலர் சூடி நின்றாளே அப்படின்னு ஒரு விஷயம். இல்லைன்னா அவளை கண்டால் அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் சோம நறுமலர் சூடி நின்றாளே அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நான் முதல்ல சொன்னது அவளை கண்டபின், அதாவது யார, தாம நறுங்குழல் தையலை கண்டபின், அந்த அத்தகைய யாரோ ஒருத்தரை பார்க்கிறோம். நம்ம சோம நறுமலர் சூடி நின்றாளே அப்படின்னா அவள் சோம நறுமலரை சூடி நிற்கிறாள் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு துவைத நிலையில, 2வது நிலையில நின்று எதிர்க்க இருக்கக்கூடிய ஆளை பார்க்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, தாம நறுங்குழல் தையலை கண்டபின் சோம நறுமலர் சூடி நின்றாளே, அவளை பார்த்தோன்னே இங்க சோம நறுமலர் சூடி நமக்கு சூடியாச்சு. சோம நறுமலர் சூடி நின்றாளே, நம்ம தான் சூடி நிற்கிறோம். இது 2வது பார்வை. இப்ப இந்த 2ல இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ஒண்ணு நம்ம பார்வையாளரா இருக்கோம், ஒண்ணு நாமே அந்த பார்க்கக்கூடிய பொருளாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த 2வது பார்வை. நான் கன்ஃபியூஸ் பண்றேன்னான்னு தெரியல. இந்த பார்வை எனக்கு கரெக்டா சொல்ல தெரியுதான்னு தெரியல. எனக்கு அப்படிதான் புரியுது. நாம் பிரிவற்று நிற்கக்கூடிய நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அவளையும் பார்க்கிறோம், அவள் நாம் பார்க்கக்கூடிய பொருளாக அவள் இருக்கிறாள், நாமும் அப்பொருளாகவே இருக்கிறோம். அப்படின்னா 2 பேரும் ஒண்ணு. அததான் போன பாடல்ல சொன்னாரு. அந்த
தொடர்ச்சியில இருந்து எடுக்கும்போது என்னால அப்படிதான் பார்க்க முடியுது. ஏன்னா போன பாடல்ல சொல்லிட்டாரு, இருத்திடு எங்குணம் ஏதலுமாமே அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ இந்த இடத்துல பிரிப்பு இல்ல, இது பிரிவு இல்ல, துவைதம் இல்ல, அத்வைதத்துலதான் நம்ம நிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவளை கண்டபின் நாமும் அவள் போலவே சோம நறுமலர் சூடி நிற்கிறோம். சோம நறுமலர்னா என்ன? சந்திரனை சூடி நிற்கக்கூடியவள். அதனாலதான் அந்த குளிர்ச்சியான இந்த இடத்துல ஒரு அழகான அடைமொழி வருது பாருங்க, சோம நறுமலர் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் சந்திரனுக்கு நிறம் சொல்லியிருக்கோம், தன்மை சொல்லியிருக்கோம், வெண்மையானவன்னு சொல்லியிருக்கோம், முத்து போன்றவன்னு சொல்லியிருக்கோம், குளிர்ச்சியானவன்னு சொல்லியிருக்கோம், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாரு, சோம நறுமலர் சூடி நின்றாளே அப்படின்னா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவள் மணக்கக்கூடிய சந்திரனை சூடி நிற்கிறாள் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சந்திர மண்டலத்தில் உள்ள 1000 இதழ் தாமரை மலரை சூடி நிற்கிறாள் அன்னை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல சந்திர மண்டலம்ல ஒரு நறுமணம் இருக்கு, அத சொல்ற மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப அதற்கு முன்னாடி அப்படி நம்ம அவளை அந்த நறுங்குழல் தையல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மணக்கக்கூடிய, இங்கேயும் ஒரு மனம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவளுடைய மலர் அவள் மலர் மாத்திரம் மணக்கக்கூடிய மலரா இல்ல, அவளுடைய கூந்தலும் மணக்கக்கூடிய மலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது சௌந்தரலகரியில பகவத் பாதால் இதையேதான் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உன்னுடைய கூந்தல் மணக்கிறதுனால அந்த உன்னுடைய கூந்தல்ல ஏறின எல்லா மலர்களும் மணக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம திருவிளையாடல் புராணத்துல கூட இது ஒரு என்ன சொல்றது, இல்ல திருவிளையாடல் புராணம் இல்ல, திருவிளையாடல் படத்துல கூட இந்த காட்சி உண்டு. நக்கீரருக்கும் இவருக்கும் நறுங்குழல் நல்ல குலப்பெண்களுக்கு கூந்தல் மணக்கிறது எதனால? இயற்கையாகவே கூந்தலுக்கு மனம் உண்டா, இல்லை நறுமலர்களை சூடிக்கொள்வதால் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நக்கீரர் இல்லவே இல்லைன்னு வாதிப்பாரு, எம்பெருமான் இல்ல இருக்குன்னு வாதிப்பாரு. இது ஒரு படத்துல நம்ம காட்சியா பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட சௌந்தரலகரியிலும் இதே காட்சி வருகிறது. அந்த காட்சியில பகவத் பாதால் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தேவியினுடைய கூந்தலில் சூடிக்கொள்வதால் அந்த மலர்களுக்கு மனம் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவியினுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே அத்தகைய மனம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. இதுல இதுக்கு சௌந்தரலகரிக்கும் சரி, சாக்தத்துல மிகப்பெரிய ஒரு உரையாசிரியர் வியாக்கியானகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னா பாஸ்கர் ராயர் அப்படின்னு. அவர்கிட்ட தேவியே அவளுடைய அத்தனை வியாபகங்களையும் சொன்னதாக ஒரு கருதுகோள் இருக்கு. அவ நிறைய விளக்கங்கள் அவர் சொல்றாரு. அப்போ காசியில இருக்கக்கூடிய அந்த சபையில இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, நீ இதெல்லாம் எங்க இருந்து சொல்ற அப்படின்னா, எனக்கு தேவி சொல்றா அப்படின்னோன்னா, அது எப்படி தேவி சொல்றா? அப்ப தேவியினுடைய அத்தனை வியாபகங்களையும் நீ சொல்லு பார்ப்போம். அத்தனை பேர்கள் 64 கோடி யோகினிகள் அப்படின்னு சொல்றீங்க, அந்த 64 கோடி யோகினிகள் நீ எப்படி சொல்ற? அங்கதான் வாக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ அவர் சொல்றாரு, நான் என்ன சொல்ல போறேன், தேவி எனக்கு பதில் சொல்ல போறா அப்படின்னு சொன்னோன்னே அவர் நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னா, அவரை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கையில எழுத்தாணியும் இதுவும் வச்சு ஓலையை வச்சுன்னு உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கும் போது எல்லார் கண்ணுக்கும் தேவி அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டு அந்த விஷயத்த சொன்னது 64 கோடி யோகினிகளுடைய பெயர்களை சொன்னதாக எல்லாரும் கண் கூட பார்த்ததாக ஒரு செய்தி இருக்கு. அப்போ அந்த பாஸ்கராயர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இல்ல தேவியினுடைய கூந்தல்ல இருக்கக்கூடிய மலர்களினால்தான் கூந்தலுக்கு மனம் வருகிறது அப்படின்னு அவர் சங்கர பகவத் பாதால் சொன்னதை அவரு உரையா சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்தான் நக்கீரர் தான் மீண்டும் பாஸ்கர் ராயராக பிறந்தார் அப்படின்னு ஒரு உரையாசிரியர்ல சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அவர் கடைசியில என்ன சொல்லுவாரு,
அந்த மனமாகவும் இருக்கக்கூடியவள் நீதானே, அதனால அந்த தனித்தன்மையை நீ கொடுத்திருக்கிறாய் அவளுக்கு. அந்த பூவில் இருக்கக்கூடிய மனமாக தனித்தன்மையாக இருப்பது யாருன்னா நீ அப்படின்னு அவர் முடிச்சிருப்பார். சோ இந்த இடத்துல திருமூலர் என்ன சொல்றாரு பாருங்க, தாம நறுங்குழல் தையலை கண்டவன். அப்போ அவள் ஏற்கனவே அந்த அந்த கூந்தலும் மனம் இருக்கிறது. அந்த கூந்தலில் சூடக்கூடிய அப்போ இப்போ நம்ம இப்படி ஏற்றி பார்க்கலாம். எப்படி ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னாக்க, அந்த நறுங்குழலில் இருந்து அந்த சந்திரனுக்கு அத்தகைய மனம் வருகிறது. அப்போ சந்திரன் எப்ப மணப்பான் அப்படின்னாக்க, தேவியினுடைய கூந்தலில் மலராக அமரும் பொழுது சந்திரன் மனத்தை பெறுவான், ஒரு நல்ல நறுமணத்தை பெறுவான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கணும், அப்படி உணரணும். அவளை அந்த அந்த இரவு நேரத்தில் அத்தகைய நறுமணத்தை நாம் உணர்கிறோம் என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஆமை என்று ஏறி அகம்படியான் என ஓம் என்றோதி உள்ளொளியாய். அப்ப இந்த ஆமைங்கிறது திருமூலர் நிறைய இடங்கள்ல எதற்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா, அத்தனை ஐம்புலன்களையும் ஒன்று சேர ஒடுக்கி ஓட்டுக்குள் அடக்கிப்பான். ஆமை ஒரு சின்ன ஒரு சின்ன ஆபத்து தோணினா கூட என்ன பண்ணோம்னா, எல்லாத்தனுடைய அத்தனை உறுப்புகளையும் அந்த ஓட்டுக்குள்ள அடக்கி அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆமையினுடைய தன்மை என்ன, அப்படி எல்லாத்தையும் உள்ள அடக்கிக்கிறது. அததான் இந்த இடத்துலயும் சொல்றாரு, ஆமையும் சேரி. அப்போ என்ன, எல்லா இடத்துலயும் எல்லா புலன்களையும் உள்ளே ஒடுக்கி அகம்படியானன. அப்ப எங்க இருக்கு அது எல்லாமே, ஆமை எப்படி தனக்குள்ளே ஒடுங்கி கொள்ளுமோ அந்த மாதிரி அகம்படியானன ஓமென்றோதி உள்ளொளியாய் நிற்கும். இப்ப இந்த ஓமென்றோதி உள்ளொளியாய் நிற்கும் அப்படின்னா, இந்த பிரணவத்தினுடைய ஒரு 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 சூட்சம் இந்த இடத்துல ஒரு ஒரு பிரயோகம் ஒண்ணு இருக்கு. அந்த பிரயோகத்தையும் சொல்ற மாதிரி இருக்குன்னா, பிரணவத்தினுடைய ஒரு ஒற்றை கூறு ஒண்ணு இருக்கு. அத நம்ம விசுப்திக்கு வேலை சொல்லும் பொழுது அது ஒரு யோக பயிற்சியாக மேற்கொள்ளப்படுகிறது. அது பண்ணும்போது நம்முடைய புலன்கள் ஒடுங்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த இத நிறைய பயிற்சியாளர்கள், நிறைய யோக பயிற்சியாளர்கள் அதை சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. அந்த விஷயத்த சொல்ற மாதிரியான ஒரு செய்தி இது. ஓம் என்று ஓதி உள்ளொளியாக இருக்கும். அப்போ அந்த ஓம் என்று ஓடும் போது என்ன செய்யும்னா, அது உள்ளொளியாக இருக்கும். அப்போ நாம நறுங்குழல் தையலை கண்டவின் சோமலர் சூடி நின்றாளே அப்படின்னு நம்ம புரிச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல உள்ளும் புறமுமாக நிற்கக்கூடியவளாக தேவி இருக்கிறாள். அப்பொழுது என்ன தோன்றும், குளுமையான சந்திரனை போன்ற ஒளி தோன்றும், அங்கே நறுமலர் தோன்றும். அப்போ நாம் வேறு தேவி வேறாக பிரிப்பின்றி இருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி மாதிரி. இந்த இடத்துல இந்த தாம நறுங்குழல் அப்படிங்கிறது ஒரு சில ஸ்ருதிகள்ல நாம நறுங்குழல் அப்படின்னு ஒரு சில பாட பேதம் இருக்கு. அந்த மாதிரி சோம நறுமலர் சூட நின்றாளே அப்படிங்கிறதுல சூடி அப்படிங்கிறதையும் சூழ நின்றாளே அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல சூழ நின்றாளே அப்படின்னு இருந்ததுனாக்கா, அத்தகைய மலர் சூழ்ந்திருக்க அவள் நின்று இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவள் சூடவில்லை. சூடுதல் அப்படின்னா அவள் அணிந்திருப்பது, சூழ அப்படின்னா அவளை சுற்றி இருக்கக்கூடியது. அவளை சுற்றி இருக்கக்கூடியதுன்னா அவள் சூடி இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இப்போ நம்ம இருக்கோம், நம்ம பக்கத்துல நிறைய சாமான் இருந்ததுன்னா அது சூழ நிற்கிறது. சூடி நிற்கிறதுனா நம்ம அந்த சாமானை தாண்டி நிற்கிறது. அப்ப இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய என்ன சொல்றது, பொருள் ரீதியா, ஆனா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு ரீதியான விஷயங்கள் ஒன்றுதான். எது அப்படின்னா அவளை சூழ நிற்கிறது. அப்ப சோம நறுமலன், அப்ப சந்திரமண்டல நாய்க்கான ஒரு பொருள் இருக்கு. நம்ம அது ஒரு நாமா இருக்கு இதுல லலிதா சகஸ்ரநாமத்துல. அந்த மாதிரி சந்திர மண்டலத்தை சூடி இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இது நம்ம நிறைய பார்த்துப்போம் அந்த நாமாவை. அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அவள் அந்த சந்திர மண்டலத்தை சூடிக்கொண்டிருப்பவளாக, அதாவது சோம நறுமலர் சூடி நின்றாளே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் தான் தோணுது. நம்ம இதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சூடி நின்றாளே, சூழல் நின்றாளே, அவ சூழல் நின்னா கூட அதை தாங்கி இருக்கக்கூடிய நிலம் எதுவாக இருக்கிறது அதுவும் அவள் தான்.
அதனால நம்ம சூடி நின்றாலே எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாமே வாய் வழியாக கேட்டு பேச பதிவு செய்யப்பட்டது. இத ஒரு சிலர் அவரவர்களுடைய புரிதல் சேர்ப்பவரை ஒரு அச்சுப்பிழையாகவோ இல்லைன்னா என்ன சொல்றது பாரபேதமாகவோ அதை வச்சுப்பாங்க. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் பொருள் ஒன்றாகத்தான் வரும். அதுதான் தெய்வீகனுடைய திருவிழா. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு பயிற்சியை சொல்லியிருக்காரு. அந்த பயிற்சி நடக்கும்போது நம் உள்ள மாறும். ஏன்னா நேற்றுக்கு கருதும் மனமும் அப்படின்னு சொன்னாரு. கருது என்ன சொன்னாரு, கருத்துரு காலமும் கருது மனமும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த எண்ணத்தை ஆளக்கூடிய மனம், அதை பற்றி எழும்பக்கூடிய மனம் இரண்டையும் சொன்னாரு. அப்பேற்பட்ட மனதை ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு பயிற்சி சொல்றாரு. அப்படி அந்த பயிற்சி நடக்கும்போது, அந்த பயிற்சி செய்யும் பொழுது என்ன இருக்கும், அதை எங்கனம் செய்வது, அங்கனம் செய்யும் பொழுது உள்ளொளி தோன்றும். அந்த உள்ளொளியை தோன்றும் பொழுது நாம் எத்தகைய காட்சியை பெறுவோம், எத்தகைய உணர்வுகளை. ஐம்புலன்களும் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல நறுமலர் அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் சோம நறுமலர் சொல்லும் போது நம்மளுடைய ஐம்புலன்ல 2 புலன் ரொம்ப அற்புதமா, 3 புலன் வேலை செய்யும். அப்படியான ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம். ஐம்புலன்களும் நம்ம கூட்டுக்குள் அடங்கி அன்னையை நடிச்சும் அன்னையாகவே அன்னையினுடைய வியாபகத்தில் அடங்கி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அற்புதமான அழகான இதை உங்களோட பகிர்ந்ததுனால எனக்கு சொல்லி நன்றிம்மா. நன்றி கிருத்திகாம்மா. அதுல 3வது வரியில தாம நறுங்குளர் தையலை கண்ட பின் அப்படிங்கறத சில பிரதியில தாம நறுமலர், அதாவது 3வது வரியும் 4வது வரியிலுமே நறுமலர் நறுமலர்னே கொடுத்திருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த சூடி என்றாலே சூழல் என்றாலேங்கிறதும் நல்ல விளக்கம். நன்றி ஐயா. அத்தனர் ஐயா, வாருங்கள் ஐயா. பாடல் கருத்துக்களை முடித்து அதுக்கப்புறம் இந்தியா அம்மாவையும் சிவாங்கி அம்மாவையும் முடித்ததுக்கு அப்புறம் நீங்க ஓதல் பண்ணலாம். பாடல் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா. சரி. இல்ல, நான் இந்த இடத்துல இந்த 3வது வரிக்கு மட்டும் நான் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நல்ல வேளை அந்த வாய்ப்பு இறைவன் அருளால கிடைச்சது. இந்த தாம நறுங்குழல் அப்படிங்கிறதும் சரி, நாம நறுங்குழல் அப்படிங்கிறதும் சரி, இந்த மலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நக்கீரர் சொல்றது மண்ணில் பூத்த மலர். ஆனா இந்த இடத்துல தாம நறுமலர் அப்புறம் சோம மலர் அப்படிங்கறலாம் என்ன அப்படின்னு சொன்னா, சொல் மலர். அந்த வள்ளலாருடைய அருள் விளக்க மாலை அப்படின்னு 100 பாட்டு இருக்கும். அதுல எல்லாத்துலயுமே சொல் மலர் அப்படின்னு சொல்வாரு. அந்த சொல்லாகிய மலர், அந்த சொல்லுக்கு சொல் மலர் அப்படின்னா அப்ப அதுக்கு மனம் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி உடனே வரும். அதுக்கு மனம் அப்படிங்கிறது எதுன்னா பொருள். அந்த சொல்லினுடைய பொருள் தான் அந்த மலரினுடைய மனம். அப்ப சொல்லும் பொருளும் எங்கே இருந்து வரும் அப்படின்னு சொன்னா, இந்த சொல்லும் பொருளும் அது நுட்பமா பார்க்கும்போது எங்க இருந்து வரும் அப்படின்னு சொன்னா, இறைவனும் இறைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வடிவத்தில இருந்து வரும். ஏன்னா அதுதான் அபிராமி அந்தாதியோட 28வது பாட்டு. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த சொல்லாகிய மலரில் வரக்கூடிய மனம்தான் அறிவு. இந்த நம்ம எல்லாம் சொல்ல 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 அது எங்க போய் சேரும் அப்படின்னா, முதல்ல பாதத்துல போய் சேர்ந்து, அதுக்கப்புறம் அது கூந்தல்ல போய் சேர்ந்து, அப்படியே அது கயிறு மாதிரி. தாமம் அப்படின்னா கயிறு, அதனாலதான் தாமோதரன் அப்படின்னு சொல்றோம். 5வது பாசுரத்துல திருப்பாவையில தாமோதரனை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு வரும். அந்த தாமம் அப்படிங்கறத நமக்கு கிராமத்துல தாம்பு கயிறு அப்படின்னு வந்துச்சு. அதனால அந்த கூந்தல் கயிறு மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அடியவர்களும் அன்பர்களும் அம்மையை சொல்லால் புகழ்ந்து 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 ஏத்தின அந்த சொற்கள் எல்லாமே மலர்களாக இருக்கின்றன. அந்த மலர்கள் எப்பயுமே வாடாது. இப்ப பூமாலை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 20,000 ரூபாய்க்கு பூமாலை வாங்கி போட்டா கூட அதிகபட்சம் 1 நாள் இருக்கும்.
ஆனா சொல்லாலான பாமாலை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சாத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க வைணவத்துல. அப்படி மாலை சாத்திட்டோம்னா என்னைக்கோ போட்ட அந்த மாலை இன்னைக்கும் இருக்கு, என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த இடத்துல மலர் அப்படிங்கறது சொல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பொருள் விரிவா விளங்கும் அப்படிங்கிறதும். ஏன்னா ஓம் அப்படிங்கிறதே கூட ஒரு எழுத்தா இருந்தாலும் கூட 3 எழுத்தால் ஆன ஒரு சொல் அது. அதனால அது வள்ளலார் பதி விளக்கம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல 4வது பாட்டுல சொல்லுவாரு, சொல்லாலும் பொருளாலும் தோன்றும் அறிவாலும் துணிந்து அளக்க முடியாதாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாமமா இருந்தாலும் அதுவும் சொல் தான். தாமம் அப்படின்னா நீண்டது. அப்படி யாராலும் அதை அளக்க முடியாத அளவுக்கு நீண்டதாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பொருளும் வரும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சந்திரனுடைய அடையாளமே அறிவு தான். ஒருத்தருக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, அறிவுல அவர் எந்த நிலைமையில இருப்பாரு, என்ன பொசிஷன்ல இருப்பாரு, அதெல்லாம் சந்திரன் ஒருத்தருக்கு எந்த ராசியில இருக்குங்கிறத வச்சுதான் பிறப்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகத்திலேயே சொல்லுவாங்க. அதனால சந்திரன் தான் அறிவினுடைய அடையாளம். அதனால அந்த சொல்லை அறிவு கொடுக்குது. அறிவு எங்க இருந்து வரும்னா சந்திரன் கிட்ட வரும். சந்திரனை தாங்குவது யாரு அப்படின்னா சக்தி அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கு விளக்கம். இது மாதிரி இன்னும் நிறைய விளக்கம் இருக்கு. இந்த ஆமை அப்படிங்கிறது திருக்குறளினுடைய கடவுள் வாழ்த்துல 6வது திருக்குறளும், அப்புறம் 3வது அதிகாரமா இருக்கக்கூடிய நீத்தார் பெருமையில 5வது திருக்குறளும், அப்புறம் 13வது அதிகாரமா இருக்கக்கூடிய அடக்கம் உடைமையில 6வது திருக்குறளும், இப்படி நிறைய இடத்துல அந்த ஒருமை அப்படிங்கிறத 5 அடக்கல் அப்படிங்கிறது 5 அடக்கலால் வரக்கூடிய ஆற்றல் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அது இந்த எழுமையும் ஏமாப்புடைத்து, ஏமாப்புன்னா சிறப்பு, எழுமை அப்படின்னா 7 பிறப்புங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஆனா எத்தனை முறை பிறந்தாலும் அது சிறப்பை கொடுக்கும். ஒரு பிறவியில ஆசைய கட்டுப்படுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி அம்பாளின் மீது பக்தியோட வாழ்ந்துட்டோம்னா எல்லா பிறவியிலும் அது நமக்கு கூட வந்துரும் அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதுதான் இதற்கான விளக்கம். இன்னும் நம்ம தேடி தேடி சிந்திக்க சிந்திக்க இதனுடைய பொருள் விரிவடையும். நன்றி, வணக்கம். அடுத்தது விந்தியா சொல்லுவாங்க, அப்புறம் ஓதி பண்ணிக்கலாம். இது அன்னைக்கு கிருத்திகா சொன்ன மாதிரி 26வது பாட்டு குழலணங்கே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 35வது பாட்டு திங்கட்பகவின் மனம் நாரும் உன் சீரடி சென்னி வைக்க அப்படிங்கிறது 35வது பாட்டு. அப்புறம் 20வது பாட்டு அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ அப்படின்னு வரும். இத்தனை பாடல் அதுக்கு நம்ம ஒரு ஆதாரமா எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நிறைய மிக்க நன்றி. இந்தியாமா வாருங்க. இந்தியாமா 1206வது திருமந்திரம். ஆமை ஒன்று ஏறி அகம்படியானன ஓம என்று ஓதி எம் உள்ளொளியாய் நிற்கும் நாம நறுங்குழல் தையலை கண்டபின் சோம நறுமலர் சூடி நின்றாளே. அகம்படி என்ற சொல்லின் பொருள் உள்ளிடம், நாமம் என்ற சொல்லின் பொருள் இந்த மந்திரத்தில் பெருமை, சோம நறுமலர் திங்களாகிய மலர். திருமந்திரத்தின் பொருள் ஆமை தன் உடல் உறுப்புகளை உடலாகிய ஓட்டுக்குள் இழுத்து கொள்வதை போல புலன்களை அடக்கி அவை தீய வழியில் செல்லாது அடங்கி இருக்க ஓம் என்று பிரணவத்தை ஓதி இருங்கள். அப்போது அன்னை அங்கே சோதி சுடராய் திகழ்வாள். நறுமணம் கமழு மலர்கள் சூடிய
கருங்கூந்தல் அணிந்த பராசக்தியை கண்டால் அவள் அங்கே திங்கள் மதி சூடி திகழ்வதை உணரலாம். கழக வெளியீட்டில் நுட்பமான உரை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமையை போன்று மெய் முதலிய அரி கருவிகளை திருவருள் துணையால் தீய வழியில் போக ஒட்டாமல் தடுத்து நல்ல வழியில் செலுத்துங்கள். இதுவே புலனடக்கம். யான் திருவருளுக்கு அடிமை என உறுதியாக எண்ணுக. ஓம் என்னும் தமிழ் மறையினை ஓதுக. அப்பொழுது அம்மை உள்வொளியாக நின்று அருளுவள். அத்தகைய பூச்சூடிய நறுமணம் கமழும் கூந்தலை உடைய அம்மையை கண்டபின் திங்கள் சூடி நின்ற அறிவருள் நிலை தோன்றும். ஓம் என்பது ஒம என திரிந்து நின்றது. ஆமை ஒன்று ஏறி, இது ஐம்புலன் அடக்கி என்று பொருளாகிறது. ஓம் அப்படிங்கிறது பிரணவம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யா. சிவமலிங்கம் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடி வணங்கி, பெருமானேஸ்வரனுடைய திருவடி வணங்கி, எல்லாருமே நல்ல ஒரு விளக்கம் சொல்லியிருக்கீங்க. இந்த தாம நறுங்குழல் அந்த இதுக்கு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருமே நல்ல 3 வரைக்கும் நல்ல ஒரு இது இருக்கு. ஆனால் அது நாம நறுங்குழல் இல்லை, தாம நறுங்குழல் தான். நம்ம மாலை ஐவகை மாலை அப்படிங்கிறது ஒரு உண்டு நம்ம தமிழ் இலக்கியத்துல. ஐவகை மாலை அப்படிங்கிறதுல தாமம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதுல தாமம், எண்டை, கோதை, பிணையல், கண்ணு அப்படின்னு 5 வகையா அந்த மலர்களை தொடுக்கும் முறைமையே அந்த சூடக்கூடிய இடத்தையும் அது மாதிரி சொல்றாங்க. இந்த தாமம் அப்படிங்கிறது பல்வேறு மலர்களை வைத்து பத்தி பத்தியாக கட்டுதல் தாமம். இது சுந்தர தேவாரத்துல சுந்தரருடைய அந்த திருக்கல்யாணத்துக்கு அந்த இதுல இந்த பெரிய புராணத்துல இதுக்குரிய விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தத்தாட் கொண்ட புராணத்துல, பெரிய புராணத்துல இந்த மாலையை பற்றின ஒரு சிறப்பான செய்தி அதுல இருக்கு. அது மாதிரி தாமம் அப்படிங்கிறது பல்வேறு மலர்களை பத்தி பத்தியாக வைத்து கட்டி சூடுதல் அப்படின்னு. அதான் அது நறுங்குழல். அந்த மாதிரி இப்ப இந்த பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணும்போது அந்த மாதிரி அடுக்கடுக்கா வச்சு கட்டுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் எண்டைங்கிறது வட்ட வடிவமா கட்டி அது தலை மீது அப்படி கிரீடம் மலர் கிரீடம் சொல்லுங்க, அது மாதிரி வைக்கிறது. கோதை அப்படிங்கிறது நீளமாக கட்டும் மாலை. முழங்காலுக்கு கீழே அப்படி வரக்கூடிய மாலை. அதே மாதிரி பிணையல் அப்படிங்கிறது அந்த மலர்களினுடைய அந்த கொத்து கொத்தா கட்டி அந்த மாதிரி கட்டுறது பிணையல் அப்படிங்கிறது. அதையும் இதுல சூடுவது, கழுத்துல மார்பு வரைக்கும் சூடக்கூடியது. அப்படி கண்ணிங்கிறது அந்த அப்பெல்லாம் ஏன்னா அந்த சுந்தரருடைய திருமண கோலத்துக்கு அவருடைய கூந்தலை கைவல்லான் அப்படிங்கிறது அந்த கைவல்லான் அப்படிங்கிற அந்த இப்ப அந்த அலங்காரம் செய்யறவங்களுக்கு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த ஆணுக்கு அலங்காரம் செய்யக்கூடியவன் அவனுடைய நெகங்களால் அவருடைய மயிரை கீறி கொண்டை மாதிரி அந்த முடியை கொண்டையாக போட்டு அதுல அந்த கண்ணி அந்த கட்டி அந்த மாலையை கொண்டையில் அந்த சுற்றி கட்டுவது. அந்த மாதிரி ஐவகை மாலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அதனால இந்த இடத்துல தாமம் நறுங்குழல்னா இந்த மாதிரி பத்தி பத்தியா வைத்து அழகா அடுக்கி அடுக்கி கட்டப்பட்ட மலர்களை சூடிய மனமிக்க அந்த சுருண்ட கூந்தலை உடைய அம்மையை கண்டபின் அப்படிங்கிறது அந்த பொருள். ஏன்னா அதுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம அதுக்கு பொருள் விரித்து சொல்லலாம். ஆனா அதான் திருமந்திரத்துல ஒரு இது என்னன்னா, நம்ம அந்த இடத்துல
என்ன பொருள் கொள்ள முடியுமோ அதைத்தான் கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு உரை மரபு ஒன்று இருக்கு. இதில் வந்து வலிய பொருள் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது உரை மரபுல தொல்காப்பியத்தில் அந்த மாதிரி ஒரு இலக்கண குறிப்பு நமக்கு இருக்கனால இந்த இடத்துல இந்த மாதிரி தான் பொருள் எடுத்துக்கணுமே ஒழிய அதுக்காக நம்ம நிறைய நமக்கு தெரிந்த பல்வேறு பொருள்களை கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கும்போது அதனுடைய அந்த பொருளுடைய ஆழம் மாறுபட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அவங்க ஐயாலாம் அவங்க அதை நாம நறுங்குழலும் இல்லை, அது நாம நறுங்குழல்னா அவங்க சொல்லும்போது அது அந்த விரிவான சொல் மாலை அப்படிங்கிறது வரும். இதை வந்து அது நாம நறு சொல் அப்படின்னு கூட வந்துடணும். ஏன்னா இங்க குழல்னு வந்ததுனால அம்மை வந்து மாதிரி அழகா அடிக்கடிக்கு கட்டப்பட்ட மலர்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடைய அம்மை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா நிறைய அந்த மாதிரி வலிய பொருள் கொள்ளுதல் வந்து உரை குற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கனால நம்ம அதோட நிறுத்திக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா நம்ம வலிய பொருள் கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல திருமந்திரத்துல நம்ம நிறைய சொல்லலாம், பொருள்கள் நிறைய விரித்து சொல்லுறதுக்கு அதுல இருக்கு. ஆனா இந்த இடத்துல அம்மையை பத்தி தான் சொல்லிக்கிட்டு வரும்போது, ஏன்னா இந்த முழுக்க ஆதார ஆதயத்துல நம்ம வந்து முழுக்க குண்டலினி சக்தியை அம்மை வழிபாடா அம்மையை அகத்துல எப்படி பூஜை பண்ணணும், அதை வந்து எப்படி நம்ம மேல கொண்டுட்டு வருது அப்படின்லாம் சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட அந்த அம்மையை மையமா வைத்தே அந்த பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்றபடி எல்லாமே நல்லா விளக்கம் கொடுத்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி சிவமணிகா. வலிய பொருள் கொள்ளுதல் புதிய வார்த்தையானது. நன்றி. அடுத்த அர்த்தநாரியா முதல் முன்னாடி கேட்கும் தளத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். கேள்விகள் எல்லாம் இருந்தால் வரலாம். பவளமணியம்மா, ராஜேந்திரன் ஐயா, பாருங்கம்மா. பவளமணியம்மா அனைவருக்கும் இனி காலை வணக்கம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு தான் வந்தேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரு அழகான பயணமாக அமையட்டும். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. கேள்வி நாளும் தளத்தின் வாயிலாகவும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பவளமணியம்மா. ஐயா அர்த்தநாரியா பாருங்களே. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம 35வது பாடல் அபிராமி அந்தாதியில அதை நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால, திங்கள் பகவின் மனம் நாரும் உன் திங்கள் பகவின் மனம் நாரும் உன் சீரடி சென்னி வைக்க சீரடி சென்னி வைக்க மனம் நாரும் உன் சீரடி சென்னி வைக்க திங்கட்பகவின் மனம் நாரும் உன் சீரடி சென்னி வைக்க கேள்வி ஞானத்தில் எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா திங்கட்பகவின் மனம் நாரும் உன் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட் பணியனை மேல்
துயில் கூறும் விழுப்பொருளே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. நன்றி அட்டல் ஐயா. நிறைவு செய்வாங்க நினைக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லுகின்றோம். காலை இழந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞான தலைவனை நன்னுவர் என்று ஏற்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.